எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கான வீடியோவில் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸில் எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கும் அதே போல் நம்மளோட ஃபார்மில் எப்படி ஸ்ப்ரிங்க்லர் செட் பண்ணி அதில் எப்படி தண்ணி வந்துச்சுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஸ்ப்ரிங்க்லர் செட் பண்ணுறதுக்காக பள்ளம் தோண்டி பைப்பெல்லாம் புதைச்சி எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. ஆனால் ஸ்ப்ரிங்க்லர் மாட்டுறதுக்கு ஒரு ரெடியூசர் கம்மியாக இருந்துச்சு. அந்த ரெடியூசர் வேறு எங்கேயும் கிடைக்கல. இப்போ நம்ம கையில் பார்க்குறது 1.25 ரெடியூசர் FTA. ஆனால் எனக்கு தேவை 1.25 ரெடியூசர் FTA. அதை நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே ஈஸியாக கிடைக்கல. அதனால் அதுக்கு பதிலாக 1.25 ரெடியூசர் FTA அது கூடயே ஒரு புஷ் ஒன்று கொடுத்தாங்க. அதை நம்ம போட்டோன்னா 1.25 சைஸை நம்ம கொண்டு வர முடியும். இதிலையே நம்ம 3/4 FTA போட முடியாது அப்படின்னா, வெறும் 3/4 நம்ம இதில் போட்டோன்னா இந்த ஸ்ப்ரிங்க்லர் போய் இடிக்குது. ஸ்ப்ரிங்க்லர் அந்த மாதிரி இடிச்சதுன்னா ஸ்ப்ரிங்க்லர் ரொட்டேட் ஆகாது, அதனால் பிரச்சனை வரும். அதனால தான் 1.25 அந்த ரெடியூசர் FTA போட்டோன்னா அதில் கீழே ஸ்பேஸ் இருக்கும், அழகாக போய் ஸ்ப்ரிங்க்லர் ரொட்டேட் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடச்சிச்சு. நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரிங்க்லரை செட் பண்ணிட வேண்டியது தான். அந்த ரெடியூசரில் போயிட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க ஸ்ப்ரிங்க்லரை போட்டு ஒன்று ஒன்றா செட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அது எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் ரொட்டேட் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம அலாட் பண்ணி வச்சுருக்கிற பைப் மேலே போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம அடியில், பூமிக்கு அடியில் 2 இன்ச் பைப் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வர்றது 1.25 இன்ச் பைப் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ரெடியூசர் FTA போட்டு 3/4 ஸ்ப்ரிங்க்லரை நம்ம செட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செட் பண்ணும்போது எல்லாத்தையுமே சொல்யூஷன் போடாமல் அப்படியே சும்மா வச்சு பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்யூஷன் போட்டுக்கலான்ட்டு. இதனால ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னென்னு நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஒரு பைப்பாக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்யூஷன் போட்டு ஓட்டிக்கிட்டே வந்துட்டேன். இதை ஃபஸ்ட்டே போடும்போது, செட் பண்ணும்போதே சொல்யூஷன் போட்டு அப்படியே செட் பண்ணிகிட்டே வந்துடலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, கடைசியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஏதாவது ஆங்கிள் மாற்றணும் அப்படின்னா பிரச்சனை வரும்ன்றதுனால தான் ஃபஸ்ட்டே சொல்யூஷன் போடாமல் கடைசியில் எல்லாமே செட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்யூஷன் போட்டு ஓட்டிகிட்டு வரோம். இந்த ஃபீல்டில் நம்ம மொத்தமாக 16 ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருக்கோம். அதனால் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா ஓட்டிகிட்டே வந்தோம். ஆனால் அதுலேயும் ஒரு சிலதை மறந்துட்டோம். இதெல்லாம் எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மோட்ரு போட்டோன்னா ஒரு பைப்பாக பிடுங்கிட்டு போகும். அப்போ கண்டுபிடிச்சிடலாம் எதில் சொல்யூஷன் போட்டு ஓட்டியிருக்கோம், எதில் சொல்யூஷன் போடாமல் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உடஞ்சிட்டு போகும். அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா மறுபடி மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு மறுபடியும் தொடச்சி போட வேண்டியிருக்கும். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. பட் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இந்த மாதிரி பைப்பெல்லாம் ஓட்டினதுக்கப்புறம் பைப்பு 1, 2 அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாஞ்சிட்ருக்கோம். அது எல்லாமே 90 டிகிரிக்கு நிமித்தி வச்சு சைடில் கல் போட்டு அடிக்கிட்டு வரணும். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா, இது பண்ணாமல் நம்ம அப்படியே மண் தள்ளி விட்டோம்னா ஸ்ப்ரிங்க்லர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாஞ்சு கிடக்கும். அதனால் ஸ்டார்டிங் கீழே இருந்தே 90 டிகிரிக்கு வைக்கிற மாதிரி கல் வச்சு அடுக்கி நம்ம பொறுமையாக மண் தள்ளி விட்டுட்டு வந்தோம்னா அந்த வெயிட்டுக்கு அப்படியே அமுங்கிடும். அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங்க்லர் அந்த பக்கம் இந்த பக்கம் அசைகிறது கம்மியாக இருக்கும். எல்லா ஸ்ப்ரிங்க்லரும் நல்லா 90 டிகிரிக்கு வச்சு 2 பக்கமும் கல் முட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பைப்பு மேலே நம்ம மண் தள்ள போகிறோம். ஏன் இந்த மாதிரி மண்ணை தள்ளணும், அப்படியே JCB வச்சு தள்ளி விட்டுறக்கூடாதா அப்படின்னா, இந்த கல் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, கட்டி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நம்ம அப்படியே தள்ளணும்னா இந்த கட்டி பைப் மேலே விழுந்து பைப் உடையிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால கொஞ்சம் சின்ன கட்டியாவோ இல்லை மணலாவோ நம்ம அந்த பைப்பு மேலே போட்டு கொஞ்சமாக மூடிட்டு அதுக்கு மேலே இந்த கட்டியெல்லாம் போட்டோன்னா பெருசாக டேமேஜ் இருக்காது. அதனால் ஒரு அரை அடிக்கு நம்ம கையால் தான் மூட போகிறோம். அதை மாதிரி மூடிட்டு அதுக்கப்புறமா நம்ம JCBயை கூப்பிட்டு மீதி மண் எல்லாமே போட்டு மூட போகிறோம். காலையில் இந்த வேலையை ஆரம்பித்த உடனே தேஜஸும் ஆஸ்கரும் வந்துட்டாங்க. நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இது சிம்பிளான ஒர்க்காக தான் இருக்குது பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் வேறு வேலைக்கு போனதுக்கப்புறமும் கூட பசங்க அந்த வேலையை அழகாக செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய விளையாட்டாகவே இருந்துச்சு. கரெக்டாக அந்த கேப்புக்கு கல் எடுத்து அடுக்கணும், அதுக்கப்புறமா மேலே மண் தள்ளி விடணும். விளையாட்டு போல் ரொம்ப ஜாலியாகவே செஞ்சு முடிச்சிட்டாங்க.
நாங்கள் இங்கே வேலை பார்த்துட்ருக்கும்போது பக்கத்துலேயே எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ஒர்க்கும் போயிட்டு இருந்துச்சு. அதனால நான் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா ஸ்ப்ரிங்க்லரும் செட் பண்ணி மண்ணெல்லாம் தள்ளி விட்டாச்சு. பாதி மண் ஃபுல்லாக தள்ளுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எங்கேயாச்சும் லீக் இருக்கான்னு பார்க்கணும். அதை செக் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பைப்பாக நம்ம திறந்து விட்டு ஸ்ப்ரிங்க்லர் எப்படி ஒர்க் ஆகுது, லீக் எங்கே வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பைப்பு நல்லபடியாக போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பைப்பில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா ஒரு இடத்துல டப்புன்னு பிடுங்கிடுச்சு. ஒரு சில ஸ்ப்ரிங்க்லர்கள் சுத்தாமல் அப்படி நின்றுருந்துச்சு, மற்றது எல்லாமே அழகாக சுற்ற ஆரம்பிச்சிது. அப்போ தான் புரிஞ்சுது ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் சுத்த மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு. அதனால் இது ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மற்ற பைப்ஸ் எல்லாமே மூடி விடணும். ஏன்னா நம்மளோட குடிநீர் தேவைக்காக தண்ணீர் வந்து டேங்க்கில் ஃபில் ஆகிட்டுருக்கு. அதனால் அங்கே ப்ரெஷர் ஓப்பனாக இருக்கிறதுனால இங்கே வந்து ப்ரெஷர் பில்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் அந்த டேங்கை மூடணும்னு சொல்லிவிட்டு அந்த டேங்கை மூடுறதுக்கு போயாச்சு. ஃபார்மில் மற்ற அவுட்லெட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாகவே இந்த பைப்புக்கு மட்டும் வர மாதிரி வச்சோம். அப்போ பார்த்தோம்னா அழகாக வந்து தண்ணி ஸ்ப்ரிங்க்லருக்கு வர ஆரம்பிச்சிது. ஆனால் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால ஒரு சில ஸ்ப்ரிங்க்லர் வந்து நான் சொல்யூஷன் போட்டு ஒட்ட மறந்துட்டேன். அது எல்லாமே பிடுங்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. That's why it was going slow. நடு லைனில் இருக்கிற ஸ்ப்ரிங்க்லரில் ஒன்று பிடிங்கிடுச்சு. அதனால் அதோட பால் வேல்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த லைனுக்கு மட்டும். அதுக்கப்புறமா அதை துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சொல்யூஷன் போட்டு ஓட்டிகிட்டு போகிறோம். குழந்தைங்க மற்ற ஸ்ப்ரிங்க்லரில் வர தண்ணியில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம செக் தான் பண்ணுறோம், எங்கேயாச்சும் லீக் இருக்கா, ஏதாச்சும் அடைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த செக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த மண் எல்லாம் ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரிங்க்லரை வந்து நம்ம ஓட்ட போகிறோம். ஏன் அப்படின்னா, இல்லைனா ஸ்ப்ரிங்க்லர் ஆடி இருக்கிற பைப் எல்லாமே அப்படி ஒன்று ஒன்றா பிடிங்கிட்டே வந்துடும். அதனால் ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ப்ரிங்க்லரை ஃபுல் ஃபோர்ஸில் ஆன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக நம்ம பொறுமையாக செக் பண்ணிகிட்டே வரணும். மேலே மட்டும் லீக் இருக்கான்னு பார்க்கக்கூடாது, மண்ணுலேயும் லீக் இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஏதாச்சும் லீக் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மறுபடியும் தோண்டி எடுத்துகிட்டு சொல்யூஷன் போட்டு ஓட்டணும். இது வந்து கொஞ்சம் டீடியஸான வேலை தான். Okay, now small update about the main pipe that just now bursted. We have big sprinkle here, guys, come. ப்ரெஷர் ஓவராக இருந்ததுனால மெயின் பைப்லேயும் ஒட்டாமல் இருந்துச்சு, அங்கேயும் பிடுங்கிட்டு வந்துருச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இந்த பக்கம் கெஸ்ட் ஹவுஸோட கிச்சனுக்கும் கெஸ்ட் ஹவுஸ்க்கும் நம்ம லைட்டும் ஃபேனும் போடுறதுக்காக ஒயரிங் பண்ணுறதுக்காக ஆளுங்களை கூப்பிட்டுருந்தோம். அவங்க வந்திருந்தாங்க. அவங்க இந்த பக்கம் வேலைகளாக பார்த்துட்டே இருந்தாங்க. எங்கெங்கே எனக்கு லைட் பாயிண்ட்ஸும் ஃபேன் பாயிண்ட்ஸும் வேணும்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பைப்பை வச்சு அந்த பைப்பு ஒயர் போடுறதுக்கான பைப் எல்லாமே செட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஜங்ஷன்ஸ் பாக்ஸ் எல்லாம் போட்டு எல்லா ஜங்ஷன்ஸையும் கொண்டு வந்து அதில் சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒயர் எல்லாமே இழுத்து அந்த ஒயர் எல்லாமே எடுத்து சுவிட்ச் பாக்ஸில் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நம்ம சோலார் போடலாமா இல்லை வந்து கிரிட்லேருந்து கரண்ட் இழுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பெரிய டிலமாவே இருந்துச்சு. ஏன்னா இந்த ஏரியா கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால நம்ம கிலோவாட் அதிகமாக தான் போட்டாகணும். கிலோவாட் அதிகமாக போட்டோன்னா நமக்கு பல லட்சங்களில் செலவாகும். நம்ம சோலாருக்கு எப்போ போகலாம் அப்படின்னா, நமக்கு சுத்தமாகவே வந்து கிரிட் கனெக்டிவிட்டியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம சோலாருக்கு போகலாம். ரெண்டாவது, நம்ம கிரிட்லேருந்து வர கரண்ட் வந்து ரிலையபிளாக இல்லை, எப்போ ஆஃப் ஆகும் எப்போ ஆன் ஆகும் தெரியாது. ஆனால் எங்களுக்கு ரிலையபிளான பவர் சோர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சோலாருக்கு போகலாம். சோலாரோட டவுன் சைடு என்னென்னா அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம பேட்ரி மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த பேட்ரி வந்து
நம்ம லித்தியம் அயனாக வாங்கினோன்னா ஒரு 10 வருஷத்துக்கு வரும். ஆனால் லித்தியம் அயன் பேட்டரி ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். காஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம சோலாருக்கு போகலாம். இல்லை என்னால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம கிரிட்டுக்கே போயிடலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் நம்மளோட கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கரண்ட் இழுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதுசாக கம்பவுண்ட் நாட்டுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே கரண்ட்டு கேட்டோன்னா இபி கனெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதனால் செலவு பண்ணி நம்ம சோலார் போடலாமா இல்லை இபி கனெக்ஷன் எடுக்கலாமான்னு ரொம்ப நாள் டிலமாவே இருந்துச்சு. இப்போது கேஷ் வந்து அவ்வளோ செலவு பண்ண வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நாங்கள் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு இபி கனெக்ஷன் வாங்கியிருக்கிறோம். டெஸ்ட் 100 ரூபா இருக்கா? நான் இப்போ பண்ணுறேன். இருபா பார்த்தாச்சு. லோக்கலா? லோக்கல் இப்போதைக்கு ஒயரிங் வேலை மட்டும் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் கரண்ட் கனெக்ஷன் அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஃபீடிங்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு மொத்தமாக 4 லைட்டு 2 ஃபேன் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த வீடியோவும் அடுத்து பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.